ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய பீர்க்கங்காய் வச்சு தான் ஒரு கடலைப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி பண்ண போகிறோம். நானே பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பீர்க்கங்காய் வந்து சாப்பிட்றேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து எதுக்கு நல்லதுன்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து பீட்டா கேரட்டின் இருக்குது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா கேரட்டில் தான் இந்த சத்து வந்து இருக்கும். நம்ம கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. தண்ணி சத்தும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த காயில் பார்த்திங்கன்னா நார் சத்தும் அதிகமாக இருக்குது. சுகருக்கு கூட ரொம்பவே நல்லது. தோலில் வரக்கூடிய நோய் இதெல்லாமே அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வரும்போது இது வந்து சீக்கிரமாகவே குணமாயிடும். நான் வந்து ஒரு 2 பெரிய சைஸு பீர்க்கங்காய் வந்து எடுத்துருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு. ஃபஸ்ட்டு தோலெல்லாம் நம்ம வந்து சீவி எடுத்துடலாம். அந்த தோலை கூட நம்ம வந்து துவையல் அரைச்சி சாப்பிடலாம். இந்த வீடியோவில் அது இருக்காது. அதே மாதிரி இப்போ சென்டரில் கட் பண்ணிவிட்டு அந்த வித்தோடையும் நம்ம வந்து கட் பண்ணி போட்டுடணும். வித்தை எடுத்துகிட்டு நம்ம வந்து கூட்டு வைக்கும்போது அந்தளவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்காது. ஆனால் வித்தோடி போடும்போது தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு சின்ன சைஸில் எல்லாமே ஒரே அளவில் ஓரளவுக்கு வர மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ ஒரு தேங்காய் வந்து பேஸ்ட் அரைச்சிக்கிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு 2 மிளகா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துடுங்க. ரொம்ப மைய அரைக்க வேண்டாம், அந்த மாதிரிலாம் வேண்டாம். ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி இதை எடுத்துடலாம். இது அரைச்சி அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருங்க. பாத்திரம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து வத்தல் இது எல்லாமே போட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் உள்ளி, ஒரு 4 வெள்ளைக்கூடை வந்து இடித்து வச்சுருந்தேன். இதையும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. அது கொஞ்சம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அந்தளவுக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதிலே ஒரு தக்காளி போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. ரொம்ப குழைவாக வதங்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம வந்து வதக்கினா போதும். இது வந்து மண் சட்டிங்கிறதால அந்த சூட்லேயே வந்து நல்லா வந்து கொஞ்சம் வதங்கும். அதனால தான் நான் வந்து லைட்டாக வந்து வதக்கினா போதும்னே. இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காயம் போட்டது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து வதக்கிடுங்க. ஃபஸ்ட்டு போட்டதை விட அந்த காய் வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு குக் ஆயிரும். தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஏன்னா பீர்க்கங்காயே வந்து தண்ணி சத்து அதிகமாக உள்ள காய் தான். இப்போ வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கிடலாம். உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் போடும்போது உப்பும் வந்து அந்த காயில் வந்து நல்லா பிடிக்கும். அதுக்காக தான். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் மட்டும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துடுங்க. அப்போ அந்த காயும் நல்லா வந்து அந்த உப்பு எல்லாமே பிடிச்சி நல்லா வந்து வெந்து வந்துடும். இப்போ வந்து நல்லா வந்து வெந்துட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா பொடி எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வத்தல் பொடி காரம் எக்ஸ்ட்ராவாக வேணால் ஆட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து தேங்காய் கூட வந்து மிளகாவும் போட்டு அரைச்சிருப்போம். அதனால் வந்து கம்மியாக போட்டாலே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதையும் இதில் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா நைட்டே ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் அடித்து எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் முழுசாக தான் இருக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும். இப்போ அதையும் போட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணிவிடுங்க. அப்பப்போ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணி எடுத்துவிடுங்க. இது வந்து இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இது சாப்பாட்டுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா சோத்துக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு சைடிஷாகவும் சாப்பிடலாம். சோத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த காயை வாங்கி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள். நிறைய வந்து இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.